திருச்சியில் ஆள் இல்லாத நேரத்தில் வங்கி மேலாளர் வீட்டிற்குள் புகுந்த திருடர்கள். துறையூரில் தனியார் வங்கி மேலாளர் வீட்டில் நுழைந்த திருடர்கள் மன்னிப்பு கேட்டு டூ வீலரை திருடிச் சென்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் பெரம்பலூர் புறவழிச்சாலை அருகே உள்ள செல்வம் நகரைச் சேர்ந்தவர் இளங்கோ. இவர் துறையூரில் உள்ள தனியார் வங்கியில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். செல்வம் நகரில் வாடகை வீட்டில் வசித்து வரும் இவருக்கு மஞ்சு என்ற மனைவியும் 2 ஆண் குழந்தைகளும் உள்ளனர். இளங்கோ கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார். 2 நாட்கள் கழித்து வீடு திரும்பிய இளங்கோ தனது வீட்டின் முன்புற கதவு திறந்த நிலையில் உள்ளதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். மேலும் கிரில் கேட் போட்டு உடைக்கப்பட்டு உள்புற கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் வீட்டிற்குள் உள்ள மர பீரோவை உடைத்து திருட முயற்சித்து ஏதும் கிடைக்காததால் வீட்டின் போர்டிகோவில் நின்று கொண்டிருந்த 2 சக்கர வாகனத்தை திருடிச் சென்றதும் தெரியவந்தது. மேலும் மர்ம நபர்களுக்கு நகை பணம் எதுவும் கிடைக்காத விரக்தியில் உள்புற அறையின் சுவற்றில் சாரி பிரதர் அண்ட் சிஸ்டர் மன்னித்து விடுங்கள் என கிரேயான் பென்சிலை கொண்டு எழுதிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து வங்கி மேலாளர் இளங்கோ உடனடியாக துறையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நகை பணம் இல்லாததால் 2 சக்கர வாகனத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் சுவற்றில் மன்னிப்பு கேட்டு எழுதிய வினோத சம்பவம் துறையூர் பகுதியில் பரபரப்பாக பேசும் பொருளாக மாறியுள்ளது. மேலும் துறையூர் பெரம்பலூர் புறவழிச்சாலை குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து வருவதில்லை எனவும், குடியிருப்பு பகுதிக்கு அருகில் உள்ள காலி மனைகள் இரவு நேரங்களில் மது பிரியர்களின் திறந்தவெளி மதுபான கூடமாக மாறி கூட்டமாக அமர்ந்து கொண்டு மது அருந்தும் நிகழ்வும் தினந்தோறும் அரங்கேறி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.